வணக்கம் சார். வணக்கம். போன வாட்டி தான் நம்ம வந்து தவேகா தலைவர் விஜயோடைய டிவோர்ஸை வந்து பற்றி we had given a short analysis and அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா it had garnered so many views and narrative வந்து கொஞ்சம் ஒரு வேற லெவலில் வந்து மாற்றிருந்தது. But as we were doing that 2 days ago வந்து தவேகா தலைவர் வந்து has been publicly spotted in a wedding with an actress. So வந்து divorce வந்து last week வந்துச்சு and 2 days ago வந்து he has been spotted with an actress. So இது வந்து மீடியாவில் வந்து obviously தவேகா தலைவர்னாலே வந்து அவ்வளோ மீடியாவில் வந்து ஸ்பெக்குலேஷனு மீம்ஸு he is the talk of the town மாதிரி ஆயிட்டாரு. But especially with something like this which is scandal அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. So he has become a scandalous subject today. அவர் முன்னாடி வந்து அவரை விமர்சிச்சவங்க வந்து ஒன்லி இந்த அவரோட கட்சியை வந்து சேர்ந்தவரோ இல்லைனா வந்து அவரை விரும்புகிறவரோ வந்து இல்லை. பட் இன்னைக்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய தொண்டர்கள் அவருக்காக வந்து ஓட்டு போடுற நினைக்கும் மக்கள் இந்த தீவிர தாவேகா ரசிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா நீங்க எங்களை இப்படி பண்ணிட்டீங்களே, எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கிற they have a feeling of betrayal. ஸோ இது எதனால வந்து why is Mr. Vijay choosing this right now and எதுக்கு வந்து அவங்க தொண்டர்கள் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, பிஃபோர் கெட்டிங் அவுட் ஐ ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்க எல்லா நியூஸ் சேனல்லையும் விட் இஸ் மோர் ஆர் லெஸ் இட் இஸ் பீன் டாமினேட்டட் பை டிஎம்கே கிரவுட். எஸ். ஓகேங்களா? அதில் வந்த ஒரு ராங் நரேட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் வைஃப் வந்து விஜய் வெளில போயிட்டாரு, தே ஃபைல்ட் அண்ட் பெட்டிஷன் பிஃபோர் ஹிம் ஆன் ஸோ டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் வைஃப் வந்து தோத்திட்டாரு, பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனையும் காட்டுறாங்க. அகெயின் த பெட்டிஷன் ஹஸ் பீன் லீக்ட். Okay. Again the petition has been leaked. இந்த petition என்னன்னு கேட்டிங்கன்னா we call it as IA. இந்த IA அப்படின்னு கேட்டிங்கன்னா it is an interim application, interquality application நம்ம சொல்லுவோம். Okay. என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா இந்த IA when it has been filed ன்னு பார்த்தீங்கன்னா 24/2/2026. ஓகேங்களா? which has been filed along with this petition in this court which has been transferred to so and so court. I think the divorce news came on the 27th. 27th. அதுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணதான் இந்த ஐஏல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா till this divorce petition is disposed, ஓகேங்களா, I want to stay in the same house ன்னு சொல்லிட்டு 2 ஐஏ ஃபிக்ஸ் பண்ணி 2 ஐஏ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 ஐஏ, அது எந்த ஐஏ போட்டிருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிட்ட அந்த பேப்பர்ஸ் கிடையாது, புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்து தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஐ ரெஃபர்ட் இந்த இ கோர்ட். ஓகேங்களா? அந்த இ கோர்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஐஏ ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருக்காங்க which is on 24th. that too has been posted on 24/26. ஓகேங்களா? இந்த மெயின் கேஸோட சேர்த்து தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ராங் நெரேட்டிவை, ஓகேங்களா, ஒரு கேரக்டர் அசாசினேஷனை, ஓகேங்களா, விஜய்க்கு அகெயின்ஸ்டா இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஐ மீன் திஸ் மீடியா ஹூவர். இன்னைக்கு சனிக்கிழமைங்க, இன்னைக்கு லைவ் போட்டு இன்னைக்கு நடத்துறதுக்கு கோர்ட்ல இப்பயா நடந்துச்சு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு கோர்ட் ஓபன் ஆகி உங்களுக்கு ஜட்ஜி இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தாரா? இன்னைக்கு லைவ் போட்டு இன்னைக்கு எல்லா மீடியாவை நடத்திட்டு இருக்கீங்களே. திஸ் இஸ் ஆல் சீப் பாலிடிக்ஸ். The fourth pillar itself, there is no fourth pillar in this country. Sir, it is sold. At the same time, sir, Vijay avargal he is supposed to release his manifesto today. Women's Day celebration வந்து நான் எடுத்துட்டு always நம்ம எப்பவுமே பார்க்கிறோம் அவர் ஏதாவது ஒன்னு பண்ணணும். அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, இன்னைக்கு லைவ் போடுறதுக்கு என்ன ரீசன்ங்கறத மக்கள் நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுங்களா? the mainstream media has been, I am straight away and telling you, இன்னைக்கு லைவ் போறதுக்கு என்ன காரணம்ங்கறத mainstream media சொல்லுங்க. இன்னைக்கு கோர்ட் ஓபனுங்களா, இன்னைக்கு வந்த ஆர்டரா, இன்னைக்கு நடக்கிற இஷ்யூவா சொல்லுங்க. நத்திங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோர்ட் ஓபனா இருக்கா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நடந்த இஷ்யூவா? எதுக்கு இன்னைக்கு லைவ் போடுறீங்க? திஸ் இஸ் த நரேட்டிவ் which has been fixed against you. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், டிவிகே விஜய் has been targeted. இதை வந்து க்ளோஸ்டா இது பண்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களின் இமோஷன்ஸ்ல இவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து கரப்ஷனு, இது ஆக்சுவலி நம்ம சொல்லலாம் உன் குடும்பம் ஒழுங்கான்னு கேட்கலாம். பட் நான் பிஜேபிக்கார மாதிரி கிடையாது. பிஜேபி பாருன்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவன் இன்னொருத்தனை கேட்பான், புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்க விரும்பல. இல்ல, நான் வந்து உன் குடும்பம் ஒழுங்கா இல்லையான்னு மக்கள் தெரிஞ்சுக்கும்.
how you are, how are other politiciansங்கிறது மக்களுக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? So we are not here to complain about other people. That is cheap politics. I feel it is cheap politics. Let us not talk about all these things. Let us talk about why it is coming in live today. இன்னைக்கு லைவ்ல ஏன் வருது அப்படின்றது, இந்த நரேட்டிவை இன்னைக்கு லைவ்ல எதுங்க லைவ்ல வரணும்? இன்னைக்கு நடந்த விஷயம் தானங்க லைவ்ல வரணும். ஓகேங்களா? இன்னைக்கோ நடந்த விஷயத்தை இன்னைக்கு ஐயா நீங்க எடுத்து இன்னைக்கு காப்பியை போட்டு இன்னைக்கு லைவ் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அது? You are fixing a wrong narrative against Vijay. இல்ல அதே சமயத்துல This clearly shows this mainstream media is against Vijay. Okay, I will always tell that don't go by this mainstream media. Okay, தெளிவான பதில்களுக்கு நீங்க கொஞ்சம் காத்திருங்க. Okay, மக்களின் சில emotionsக்கு as you said that our cadres, that is TVK cadres itself has been feeling for it. Okay, we'll clarify each and everything about it. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். அகெயின் ஐ வாண்ட் டு சே திஸ். ஓகேங்களா? இன்னைக்கு திரிஷாவோட வந்து ஒரு மேரேஜ் போனார். ஓகேங்களா? இது தப்பா ரைட்டா சார்? ஓகேங்களா? எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்டே சொன்னாங்க, என்கிட்டே வந்து ஃபீல் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே வந்து அது ஒன் பாயிண்ட் வந்து we all felt என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பெரியார் மணியம்மையை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது கேட்டிங்கன்னா ஒன்று தான் பெரியார் சொன்னார். ஓகேங்களா? இந்த வயசில் நீ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே உலகம் உன்னை தப்பாக பேசும் அப்படின்னாரு. இது ராஜாஜிட்ட ஒரு அட்வைஸ் கூட கேட்டார். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்துலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த படத்தில் கூட இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ பெரியார் ஒன்று சொல்லுவார். பெரியாரோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ஆஃப் ரிலேஷன்ஷிப், வாட் வி கால் இட் அஸ் ஸோ ரிலேஷன்ஷிப், அதுக்காக தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லி ராஜாஜி சார் சொன்னார். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்னா நான் அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லையேன்னு சொன்னார். இஃப் ஐ வாண்ட் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஓகேங்களா? ஐ கேன் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னவர் யாரு? பெரியார். இது பெரியாருக்கு எப்போ நடந்துச்சு? மணியம்மையை கல்யாணம் பண்ணும் போதே நடந்துச்சு. நான் எப்போதுமே சொல்லுவேன், இது விஜய்க்கு நடந்துச்சு, இது எல்லா பொலிட்டீஷியனும் ஹஸ் ஃபேஸ்ட் ஆல் திஸ் திங்ஸ். நம்ம ரெவல்யூஷன் சொல்ற பெரியாருக்கு இது நடந்திருக்குங்க. பர்சனல் லைஃப்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. இதே இந்த திராவிட கும்பல் இன்னைக்கு திமுக உருவாக்குறதுக்கு காரணம் சொன்னதே வந்து இந்த ரீசன் தான். இந்த ரீசனை சொல்லி தாங்க இது பண்ணாங்க. அவர் பாருங்க, இந்த கிழவனுக்கு இந்த வயசுல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பான பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க இது பண்றாங்க, கொச்சைப்படுத்துறாங்க. இன்னைக்கு பெரியார் கொச்சை ஆயிட்டாரா? எல்லாத்து வீட்லயும் இருக்கிறாரா? இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம். அந்த பெரியாரை தானே நீங்க தலைவர்னு வச்சிருக்கீங்க. எதுக்கு தலைவர்னு இவங்களே சொல்லுவாங்க, இவங்களே கொச்சவும் படுத்துவாங்க. தட் இஸ் a double standard narrative which has been taken by these people 75 years back. 1949ல ஆரம்பிச்சாங்க இந்த இயக்கம் திமுக. அப்பயே இந்த பேட் நரேட்டிவ்ங்க அவங்களுக்கு. அப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க, they were never changed. நான் போன வாட்டி எம்ஜிஆருக்கு எல்லாமே இது நடந்திருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு பெரியாருக்கு நடந்தது இன்னைக்கு நடந்திருக்கா இல்லை? பெரியார் சொன்ன பதில் என்ன? நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னா நான் எதுக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்காம நான் வச்சுக்க முடியுமா அப்படின்னு அன்னைக்கு அவரே கேட்டார். அதுக்கு எந்த மக்களுக்கும் பதில் இல்லை. இன்னைக்கு நான் கேட்குறேன், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா எதுக்கு ரிசப்ஷன் கூட்டிட்டு போனோம்? இதுல இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரினா பேசுனீங்கன்னா நம்ம பெட்ரூம் ஆதாரங்கள் மட்டும் தான் எடுத்துக்க போடுமா? நீ என்னத்துக்கு? who are you to decide about it? who are you to decide about it? அவர் எதுக்கு வந்து கொண்டு போறாரு? ஏன் நீங்க ஒரு ஃப்ரெண்டோட வெளியிலே போகக்கூடாதா? he always do this. எப்பன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு நான் வந்து ஐ எம் நாட் சீயிங் விஜய். ஓகேங்களா? இன்னைக்கு விஜய் வந்து நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்கிறதுக்காக நான் வந்து சொல்லல. எனக்கு வந்து பர்சனலாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் எனக்கு ரொம்ப எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செயலை முன்னாடி அவர் செஞ்சிருக்காரு. ஓகே, எப்போ செஞ்சாருன்னு தெரியுங்களா? ஜோசப் விஜய், இவன் ஜோசப் விஜய், அவன் கிறிஸ்தவன் தானே, ஜோசப் விஜய் அப்படின்னாரு. ஓகேங்களா? அடுத்த நாள் என்ன தெரியுங்களா பண்ணாரு? இந்த லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய்னு போட்டு நான் இந்த படத்தை சைன் பண்ணிருக்கேன் சும்மா ரிலீஸ் பண்ணாரு. ஆமா, என்ன எப்படி ஒரு பதில் யோசிச்சு பாருங்க. hidden answer ராஜா, hidden answer ராஜா. why a Christian should not become a CM? என்ன தமிழ்நாடு மக்கள் அந்த அளவுக்கு வந்து பின்தங்கி இருக்கிறாங்களா, இல்லைன்னா ஒதுக்கி வைக்கிறாங்களா, இல்லைன்னா சாதி வரி மத வரி பிடிச்சவங்களா?
பண்ணாரா இல்லைங்களா? எஸ், ஜோசப் விஜய். என்ன வாட் இஸ் த மேட்டர்? ஸோ ஹி வில் ஆல்வேஸ் புட் த மேட்டர் டு த ரெஸ்ட். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் அப்போ they will put a character assassination. இதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க இவ்வளவு வேதனைப்படுறீங்கல்ல, எலெக்ஷன் அப்ப நெருங்கி வந்து இது நடந்துச்சுன்னா how cadres will feel. ஒரு தளபதி வந்து he has a forecast to decide upon it. இந்த நரேட்டிவ் வந்து இத எலெக்ஷன் கடைசி வாரத்துல பண்ணாங்கன்னா என்ன ஆகும்ன்றது விஜய் சிந்திக்கிறாருங்க. நான் சும்மா சொல்லல. பிகில் ஓகேங்களா? இந்த பிகில எத்தனை படத்துல கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நான் சும்மா வந்த விசில் வந்ததா? he is a strategist. They think that Vijay is nothing. சூப்பர் ஸ்டார் ஆறதுக்கு ஆக்டிங் மட்டும் தேவையில்லைங்க. நான் திரும்ப சொல்லுவேன், எனக்கு ஆக்டிங்னா விக்ரம் தான் பிடிக்கும். மோர் தென் விஜய் ஐ லைக் ஒன்லி விக்ரம். ப்ராபபிலி சொன்னா விக்ரம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஆனா அந்த நரேட்டிவ் வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்காது. அந்த நரேட்டிவ், அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரஜினிகாந்தோட கமல் நல்லா நடிக்கிறார்ல, அவர் சூப்பர் ஸ்டார் ஆக்கலையே மக்கள். சூப்பர் ஸ்டார் எப்படி வருது? he should come into you. நான் தான்டா அந்த ஆளு அப்படின்னு நினைக்க வைக்கணும். நான் தான் விஜய்னு நினைக்க வைக்கணும். அதுதாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட். he is a strategist. இந்த இதை வந்து கொண்டு வந்து இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணாரு பாருங்க. he did that. இல்லமேட்டு what else you can do on me? what else you can do on me? என் கேரக்டர் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் 1 வீக்ல இந்த வீடியோ முடியும் போது எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இந்த வீடியோ முடியும் போது ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் லைவ் போட முடியுமா? மீடியா வச்சு லைவ் போட முடியுமா? they cannot do anything. he is like that. he forecast everything. he strategized everything. I admire him. அன்னைக்கு நான் பார்த்தேன், பா என்ன ஒரு ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆளுங்கன்னா வந்து இப்ப விக்ரம் பேரே கெனி. ஆமா, ஓகேங்களா? பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் ஸ்டார் டிக்ளேர் பண்ணும்போது, ரஜினிகாந்த் நான் கன்னடிக்கா தான், நான் மராட்டி தான் நான் டிக்ளேர் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? பட் விஜய் டிட் திஸ். விஜயகாந்த் நான் பேசிக்கலா நான் வந்து ஐ எம் தெலுங்குன்னு சொல்ல முடியாது. விஜய் டிட் திஸ். ஓகேங்களா? he is different from others. he is different from others. I'm a Christian. yes, I'm a Christian. what is your botheration னு கேட்டார் பாருங்க. சொல்லாம he will never answer anyone. இது எப்படி தெரியுங்களா? பில்லால எப்படின்னு கேட்டீங்களா, அஜித் டப்புன்னு சுடுவாரு. ஏன் சுட்டன்னு கேட்பாரு, துப்பாக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாப்ல. தட் இஸ் பில்லா. அந்த நரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல விஜய்ட்ட இருக்கு. சார் நீங்கள் இது சொல்கிறதெல்லாம் ஓகே சார், அண்ட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஆனால் வந்து அடல்ட்ரி அண்ட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் அமங் பீப்புள், எஸ்பெஷலாக வந்து விமென்கோ. அண்ட் தமிழ்நாடு சொசைட்டி வேறு வெரி கன்சர்வேட்டிவ் சொசைட்டி. நம்ம எவ்வளோ ப்ரோக்ரெசிவாக வந்து நம்ம இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு அட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டாக வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த ஒரு இதுல வந்து how do you think விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு பார்டர் அவர் கிராஸ் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ அதை எப்படி அவர் நேவிகேட் பண்ணி அண்ட் அவருக்கு எப்படி அது பாசிட்டிவா மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அடல்ட்ரி நீங்க எடுத்தீங்கன்னா வச்சீங்கன்னா, now from criminal இதுல வந்து they are removed this adultery. yes, it is not criminalized இல்லையா? முன்னாடி நான் சொல்றேன், 370 யார் ரிமூவ் பண்ணா? பிஜேபி கவர்மெண்ட். இந்த அடல்ட்ரி யார் ரிமூவ் பண்ணா? BJP government. Did BJP government supports adultery? Do BJP government supports adultery? 370க்கு சப்போர்ட் பண்ணீங்களே பிஜேபி மக்களே, நீங்க அடல்ட்ரியை வந்து ஏன் எடுத்தீங்க? நீங்க வந்து அடல்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன வார்த்தை இருக்கு? நீங்க கேட்குற வார்த்தை எனக்கு அப்படிதான் இருக்கு. இல்லை நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் இப்போ நார்மலா நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கு தான் ஈரான்ல வார் திறந்தது தான் ட்ரம்ப் போடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கரப்ஷன்னா கவர் பண்றதுக்காக விஜய் அசாசினேஷன் இன்னைக்கு லைவ்ல வரைக்கும் எப்படி ட்ரம்ப் வந்து தான் சேர்ந்த அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ட்ரம்ப் வந்து எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் நாசம் பண்ணது இன்னைக்கு எப்படி மறையுது வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல? ஈரான் போருக்கு அப்புறம் ஈரானுக்கும் அவங்க என்ன பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் அவங்க என்ன பிரச்சனை யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மறைஞ்சு போச்சு. சேம் திங் இந்த பாலிடிக்ஸ் வந்து அது வேர்ல்டு பாலிடிக்ஸ், இது லோக்கல் பாலிடிக்ஸ். இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல என்ன பண்றாங்க? தே கவர் அப் வித் விஜய். ஏன் கரப்ஷன்ஸ், என்னோட ஊழல். இப்போ யோசிச்சு பாருங்க, எனிபடி ஸ்பீக்ஸ் ஆஃப் ஜென்ரலாவே கே நேரு பத்தி யாரும் பேச மாட்டாங்க, அவர் ஊழலை பத்தி யாரும் பேச மாட்டாங்க.
அவங்க அமைச்சர் அவங்க எம்எல்ஏ வந்து வீடியோ கேமரா எடுத்து பிரஸ் மண்டேலே போட்டாலும் இந்த பிரஸ் பேசாது. மண்டேலே போடுறாங்க வீடியோ கேமரா எடுத்து, இந்த பிரஸ் பேசாது. ஆனா இந்த பிரஸ் எதை பேசுது? லைவ்ல விஜய பத்தி பேசுது. திஸ் இஸ் வாட் இட் இஸ். திஸ் இஸ் வாட் தே டு. நீங்க இன்னொன்னு சொல்றேன், ஓகேங்களா? வாட் எவர் இட் இஸ், இதுக்கு ரிப்ளை யார் கொடுத்தா? பிஜேபி லீடர், இந்த டாப் லீடர் சொன்னோன்னே திரிஷா இஸ் கிவன் த நோட்டீஸ் ஆர் நாட்? பிஜேபி அந்த டாப் லீடர் வந்து சொன்னாங்களா இல்லையா? அப்ப திரிஷாக்கு வந்து கோவம் வந்ததுன்னா பண்ணாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விடுங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ, நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் வந்துச்சு, அஜித் குமார் நடிச்சது. ஓகே, அந்த படத்துல மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறது நான் சினிமா நரேட்டிவ் வந்து நான் சொல்ல விரும்பல, புரிஞ்சுங்களா? என்னோட கேரக்டரை பத்தி நீ பேசக்கூடாதுன்னு சொன்னதை ஆதரிச்ச மக்கள் இது. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், எங்க வரணும், எது பண்ணணும்ன்ற விதிமுறையை விதிக்கிறது நீ இல்லைன்னு சொன்னது அது நடிச்ச படத்துல. ஓகேங்களா? ஐ திங்க் ரங்கராஜ் பாண்டே வாஸ் ஆப்போசிட் அட்வொகேட் அண்ட் அஜித் குமார் வாஸ் அன் அட்வொகேட் ஃபார் தோஸ் கேர்ள்ஸ். அப்படிங்கும் போது இன்னைக்கு கல்யாணம் ஆகல, ஒரு பேட் நரேட்டிவ் ஒரு பெண் மேல சுமத்துறது வந்து யோசிச்சு பண்ணுமா வேணாமா? ஸோ இது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தானே. இதை வந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்களா? நீங்க சினிமாவுக்கு மட்டும் நேர்கொண்ட பார்வைக்கு யாருன்னா கை தட்டினாங்களோ, ஓகேங்களா, அப்படிங்கும் போது ஒரு பெண்ணின் உரிமை ஒரு பெண்ணுக்கு தானே. இட் இஸ் சப்ஜுடியூஸ் பிஃபோர் கோர்ட் ஆர் நாட்? Yeah, definitely. ஓகேங்களா? then how you can do a media trial on this? நான் வந்து இப்போ வந்து I am not accusing anyone. I am telling this is family, this is personal life. இது எல்லாம் பர்சனல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா this not only that is எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ்டர் விஜய்க்கு நம்ம பேசுறோமோ அவ்வளோக்கு ஈக்குவலண்டா மிஸ்டர் சங்கீதாவுக்கும் நம்ம பேசுறோம். they want to live together தான் நம்ம பேசுறோம். ஒரு பேட் நரேட்டிவ் நீங்க கூட்டிட்டு போயிட்டா ஏங்க, அப்படிதான் அவர் எதுக்கு இங்க ரிசப்ஷன் கூட்டிட்டு போனோம்? பெரியார் சொன்ன மாதிரி அப்படிதான் ஒரு ரிலேஷன்ஷிப்னா எதுக்கு அவர் ரிசப்ஷன் கூட்டிட்டு போனோம்? அந்த மூளை கூட இல்லையா? இன்னைக்கு பெரியார வாழ்கன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு பெரியார தூத்துனது இந்த திமுக அரசு தானே. மணியம்மையை தூத்துனது இந்த திமுக அரசு தானே. எல்லாத்துக்கும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியே தாங்க இவங்க பாலிடிக்ஸ்ல வந்திருக்காங்க. இல்லைன்னா இவங்க பாலிடிக்ஸ்ல இருக்க முடியாதுங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சொல்றதே வந்து பெண்களுக்கு எதிரான தூத்தி 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 தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வராங்க. நான் இப்பயும் அவங்கள பத்தி நான் பேசல, மக்களுக்கே தெரியும் அவங்க எப்படின்னு. பிஃபோர் யூ பாயிண்ட் அவுட் சம்வன் 3 fingers are pointing at you அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் ஃபேமிலியில இருக்க 3 people நீ யோசிச்சினாவே போதும். பாயிண்டிங் அட் யூ 4 people கூட சொல்லலாம் அவங்க ஃபேமிலியில. சரிங்களா? ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துக்குவாங்க, மக்கள் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து யாருமே வந்து பொலிட்டிக்கல் பர்சனாக பார்க்கல. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், தே ஆர் சீயிங் ஒன் ஆஃப் ஹிஸ் பிரதராக பார்க்குறாங்க, ஒரு தம்பியாக பார்க்குறாங்க, புரிஞ்சுங்களா? சில பேர் அப்பாவாக கூட பார்க்குறாங்க. அந்த நரேட்டிவ், அதாவது ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராக பார்க்குறாங்க. ஐ வாண்ட் டு அட்ரஸ் தட். அப்படிங்கும் போது தான் அந்த சோகம் வருது. ஓகேங்களா? அந்த சோகம் எதுக்கு இவங்களுக்கு வருமா? இவங்க எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனை பண்ணாலும் வருமா? அதெல்லாம் வராது. விஜய்க்கு வந்து அந்த மாதிரி வரும். சார், I get that சார். ஆனா வந்து இப்போ மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, I'm just voicing out what is common. இப்போ இந்த சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ்லையும் யூடியூப் வீடியோஸ்ல இருக்க கமெண்ட்ஸும் நம்ம மற்றவங்களோட எல்லாம் பேசுவோம்ல. ஸோ அவங்க வந்து அவங்களோட மைண்ட் ஸ்பேஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, விஜய் அவர்கள் வந்து அவங்க வீட்டை வந்து நிக்லெக்ட் பண்ணிட்டு ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்க. அது எப்படி வந்து நாட்டை வந்து அவங்க பார்த்துப்பாங்க, எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து அவங்க வந்து சரியா நடத்துவாங்க, எப்படி நல்ல எக்ஸாம்பிளா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாமே வருது, டவுட் வருது. இல்ல, அதே தான் சொல்றேன். இந்த டவுட்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இட் ஹஸ் பீன் கிரியேட்டட். இன்னைக்கு லைவ் போறதுக்கு வந்து ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் நினைச்ச போட்ட லைவ், புரிஞ்சுங்களா? இந்த லைவை வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு கோர்ட்டு இருக்காப்பா, நீங்க எதுக்குப்பா லைவ் போடணும், இதை புரிஞ்சுக்குவாங்கங்க. we are speaking through them, we are answering through them. இதுதான் இதுக்கு ஆன்சர்.
இன்னைக்கு கோர்ட் இருக்குதா? இன்னைக்கு போய் அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்களா? ஜட்ஜி வீட்டுக்கு போய் அவங்க பெட்டிஷன் கொடுத்தாங்களா? எப்பயோ நடந்த விஷயத்த இன்னைக்கு நடந்த மாதிரி பேசுறாங்க பாருங்க. 22ஆம் தேதி February நடந்தது. இப்போ வந்து 24 ஃபைல் ஆயிடுச்சுன்னு கோர்ட் உள்ளுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இட் ஷுட் பி ஃபைல்டு prior to that. So this has been coming for hearing along with the main petition on 24. இந்த பெட்டிஷன்ஸ்னா லீக்குக்கு என்ன காரணங்க? வாட் இஸ் த நரேட்டிவ்? பெட்டிஷன்ஸ்னா எடுத்திருக்காங்க. இது கோர்ட்டுக்கு ஜுடிஷியரிக்கே நான் சொல்றேன். இந்த பெட்டிஷன்ஸ்னா இப்படி வெளியில போகுது. கோர்ட் ஷுட் கிவ் அன் கமெண்ட் ஆன் திஸ். This is not gone out from the court. This has been done with so ulterior motive. என்னன்னு சொல்லி கோர்ட் கண்டிப்பா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும். எப்படி இது வருது? இந்த நோட்டீஸ் விஜய்க்கே ஒன்றும் சர்வ் ஆயிருக்காதுங்க. நம்ம பேசும்போது கூட விஜய்க்கே நோட்டீஸ் சர்வ் ஆயிருக்காது. ஆமா, சர்வ் ஆகுது நோட்டீஸும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு திரும்ப இதே மாதிரி they creating stuffs. They know. ஏங்க மீடியா எதுவுமே இல்லாம தெருமுகன பிரச்சாரம் போட்டு அவ்வளோ கேரக்டர் அசாசினேஷன் பெரியார பண்ணவங்க அவங்க கொச்சைப்படுத்தினவங்க. அவங்க பெரியார கொச்சைப்படுத்தினாங்க. இந்த கிழவனுக்கு என்ன கேக்குதா அப்படின்னு கேட்டவங்க அவங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொச்சைப்படுத்தின இந்த பீப்புளை வந்து இவங்களோட இது இன்னைக்கு மீடியா, இன்னைக்கு ஐடி டீம், இன்னைக்கு அவங்க நரேட்டிவ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாரும் பேசுறதே இப்ப கூட டிஎம்கேல ஒருத்தர் அரெஸ்ட் ஆனாரு கொச்சையா பேசுனதுக்கு தான். ஆமா, அது என்ன, ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. நான் மொத்தமாவே அரெஸ்ட் ஆகணும். மொத்தமாவே அரெஸ்ட் ஆகணும். இதுனா வந்து ஒரு ஹவு யூ கேன் ஒரு பெண்ணை நீங்க எப்படிங்க கேட்க முடியும்? ஹவு யூ கேன் கொஸ்டினுங்க? இல்ல நான் வந்து கண்டிப்பா ஒரு தனிநபர் ஒரு தி ஆக்ட்ரஸை வந்து யூ கேனாட் அவங்கள வந்து அவங்க மேல வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்றதோ இல்லை அவங்கள டார்கெட் பண்றதோ. ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க திஸ் இஸ் கிளியர்லி திஸ் இஸ் அ பர்சனல் இஷ்யூ. இதுலேயே வந்து இப்போ இந்த இஷ்யூல வந்து ஊழலோ இல்லைன்னா வேற ஏதாவது கவர்மெண்ட் ரிசோர்ஸோ நம்மளோட காசு பணமோ இன்வால்வ் ஆயிருந்தா தென் நம்ம வந்து கண்டிப்பா இதை வந்து சென்சேஷனலைஸ் பண்ணி நம்ம வந்து we can hold them accountable. ஆனா இது வந்து ஒரு 3 பேருக்கு நடத்துற ஒரு பர்சனல் மேட்டர். இதை வந்து அவங்க எதுக்கு வந்து இவ்வளோ இது சென்சேஷனலைஸ் பண்ண கிளியரா வந்து தெரியுது. அட் ஒன் எண்ட் வந்து அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாயம் வந்து பூச ட்ரை பண்றாங்க விஜய் அவர்கள் மீது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேக் இட் வெரி கிளியர். ஓகேங்களா? விஜய் இஸ் புட் அ எண்ட் டு இட். புரிஞ்சுங்களா? இஸ் புட் அன் எண்ட் டு இட். இதுக்கு மேலே இவங்க வந்து பில்டப் பண்ண முடியாது, இதுக்கு மேலே பேச முடியாது. இஸ் புட் அ எண்ட் டு இட். ஹி இஸ் டன் இஸ் இன் பாஸ்ட். ஹெச் ராஜாக்கு எப்படி பதில் சொன்னாரோ அதே மாதிரி அப்பா ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஐம் டேக்கிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சார் எடுத்தவங்க கேட்டாங்க, சார் தெரியும் இதுக்கு தெரியாம தெரிஞ்சாதான் பண்ணணும். ஓகேங்களா? ஹி ஹஸ் புட் அ எண்ட் டு இட். ஹி இஸ் வெரி வெரி ஃபோர்காஸ்டிங் பர்சன். This isn't a crime that he has committed அப்படின்னு ஏன்னா மக்கள் இது ரொம்ப சென்டிமெண்டா பார்க்கறாங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, மக்கள் will analyze it. How wrong narratives has been fixed against him and what Vijay is trying to put across him. ஓகேங்களா? விஜய் எதுக்கு இதை செய்யறாரு அப்படின்றது, ஏன் இன்னைக்கு செஞ்சாரு, ஓகேங்களா, எதுக்கு இது நான் சொல்றேன். நான் வந்து ஏன்னா he has அவர் இன்டென்ஷனலா கூட இதை செஞ்சிருக்கலாங்க. I don't know. ஆனால் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் டெல் him that 99% எப்படி எச் ராஜாவுக்கு பதில் சொன்னாரோ அதே மாதிரி தான் இதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. த திங் இன் த சென்சஸ், இவங்க ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பிளான் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே இது வந்து புஷ் ஆயிடுச்சு. அது எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி கரெக்டா 1 வீக்குக்கு முன்னாடி வந்து ஆல்வேஸ் தே யூஸ் டு டூ இட்ங்க. திஸ் வாட் தே டன் இன் தி பாஸ்ட். அவங்க ரத்தத்திலே ஊர்னது. இன்னைக்கு பெரியார் எங்க தலைவர்னு சொல்ற ரத்தத்திலே ஊர்னது இந்த பெரியார் கொச்சையா பேசினவங்க. பெரியார் 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 பெரியார்னு இன்னைக்கு சொல்ற இன்னைக்கு இவங்க பிம்பமே வந்து பாத்தீங்கன்னா பெரியார் தான். கொச்சையா பேசினவங்க. அதுக்கு மேல கொச்சையா பேசி இருக்க முடியுமா? So they will always do this. I think just few weeks before ஜெயலலிதா அவர்கள் வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய பர்சனல்
ஷூஸு, அதுக்கப்புறம் பேக்ஸு, வாட்ச் இதெல்லாமே வந்து காட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. அண்ட் இதை காட்டினதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து தே டிசைடட் டு மேக் அவங்களுக்கு vote பண்ணாமல் வந்து டிசைடட் டு கோ வித் டிஎம்கே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே கொண்டுட்டு வருவாங்க. மக்களுடைய பப்ளிக் ஒப்பீனியன் மாற்றுறதுக்காக தான் நேரட்டிவ்ஸ் வந்து செட் ஆயிருக்கு. அண்ட் மக்கள் ஒப்பீனியன் இதனால மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஆக்சுவலாக ஐ வில் திஸ் இஸ் அ வெரி நைஸ் கொஸ்டின். ஓகே, நான் இதில் என்ன நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த நான் வரும்போது இன்னொரு மீம்ஸ் கூட பார்த்தேன். தலைவா, நீ 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 ஃபஸ்ட்டு போஸ்ட் போடுறத நிப்பாட்டத்தில் நீ போடுற போஸ்ட்டில் தான் எங்களுக்கு குண்டு வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் படத்துலேருந்து ஒன்று போட்டுட்டு அதில் அந்த அப்படியே அந்த கிளைமேக்ஸையும் காட்டியிருப்பாங்க. எப்போ இந்த போஸ்ட்னால தான் இது நடந்துச்சு அப்படின்பாரு. ஓகேங்களா, அந்த வேனில் போயிட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் போஸ்ட் போடுறதையாச்சும் நிப்பாட்டுக்கு சார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு விஜய் பண்ண ஒரு செயல். ஓகேங்களா, நீங்க சும்மாவாச்சும் இருக்க தலைவரை, நம்ம சும்மாவே ஜெயிச்சிருவோம். ஏன் இது வந்து he forecast these things. ஓகேங்களா, he forecast these things. This is not only his all this thing. He forecast all these things. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து 1996 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செருப்பு, இவ்வளோ நகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ஐ திங்க் திஸ் டிவி கேம். தே ஆர் பிஹாஃப் ஆஃப் த டிவி. ஐ டசன்ட் வாண்ட் டு டெல் த நேம் ஆல்சோ. ஓகே, அந்த டிவியில் வந்து இப்படி தான் காட்டினாங்க. காட்டின உடனே பார்த்தீங்களா இப்படி அப்படின்னு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பிளவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, மதிமுக செங்குத்தா வந்து திமுக பிரிச்சுட்டு போனார். புரிஞ்சுங்களா, செங்குத்தா வந்து திமுக பிரிச்சுட்டு போனார். அன்னைக்கு காங்கிரஸும் பிரித்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஒன்று உருவாச்சு. ரஜினிகாந்த் ஆல்சோ சப்போர்ட்டட் தெம். ஓகேங்களா, அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோ ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா. இந்த சோ ராமசாமி வந்து பிஜேபிம்பாங்க. அந்த சோ ராமசாமி ரஜினி டிஎம்கே, ஓகேங்களா, ரஜினி டிஎம்கே தமிழ் மாநில காங்கிரஸ், இது மூணத்தையும் ஒரு ஆங்கிளாக ஒரு ட்ரையாங்குலராக செட் பண்ணார். இது செட் பண்ணாமல் விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைய அரசியலே சொல்கிறேன், அன்னைக்கு மதிமுகவும் ரஜினியும் தமிழ் மாநில காங்கிரஸும் செட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த தீய சக்தி திமுகவே இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற சோ ராமசாமி எங்கே இருந்தார்? ஸோ திஸ் இஸ் பாலிடிக்ஸ். People will be here, there and all those things. புரிஞ்சுங்க. ஆனால் அதே சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா 2001 திரும்ப அதே வீடியோ போட்டுறாங்க. ஏன்ட்ட 100 படம் இருக்கு, அந்த அம்மா கிட்ட 200 படம் வந்தா என்ன போ அப்படின்ட்டாங்க. மக்களோட சலிப்புத்தன்மை, இந்த சலிப்புத்தன்மையை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நரேட் பண்ணியிருக்காரு. இல்லை, அண்ட் ப்ளஸ் இன்னைக்கு அவர் பண்ண நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பொலிட்டிக்கல் பேக் ஃபயரா, ஓகேங்களா, அவருக்கு பாசிட்டிவாக ஆகுமா அப்படின்றத ஒரு பொலிட்டிக்கல் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வராருங்க. ஓகேங்களா, கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டாரா? இஸ் ஹி மேட்? ஹீ கேன் ஸ்ட்ராட்டஜைஸ் ஹிஸ் ஓன் எம்பையர். எக்ஸாக்ட்லி சார். ஏன்னா கரூர் விஷயத்தில் வந்து ஹி வாஸ் பீயிங் வெரி குவைட். எப்போ வந்து கரெக்டாக வந்து அவர் அந்த சிபிஐ என்கொயரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீ ஸ்டார்டட் இன்வோக்கிங் கரூர் இன் ஸ்பீச். நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, அவர் மக்கள் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை மூலயமா நீட்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஆமா, புரிஞ்சுங்களா. அவருக்கு நடக்கிற பிரச்சனை, அதாவது அவரை சார்ந்து அவங்களோட, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி விஜய் வந்து ஹவு ஹி ஹேண்டில்ஸ் திங்ஸ் நான் பார்க்குற ஒரு பார்வையில். ஓகே, பார்த்தீங்களா, இதில் வந்து 41 பேரோட குடும்பம் இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு நல்ல நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹி ஸ்டூட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு டேர்ன் பேக் பண்ணி இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் ஜனநாயகம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 500 crores has been invested by this producer. He's not only Vijay plus 41 people, Vijay plus ஜனநாயகம் ப்ரொடியூசர் அண்ட் டீம். புரிஞ்சுங்க. அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நீதித்துறை வழியாக இருக்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு யாருமே பேசலை. ஐ மீன், இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் டே 1 அவங்க I think your father spoke about it. அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் நான் பேசினேன். எங்க வீட்டுல கூட பயங்கர பயந்தாங்க. ஐ திங்க் நான் பேசினேன். ஆக்சுவலா நான் அதை பத்தி பேசினேன். பிகாஸ் ஐ எம் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட். ஐ எம் நாட் டிவிகே எனிமோர். ஓகே, ஸோ ஐ ஸ்போக் அபவுட் இட். அதே மாதிரி ஜனநாயகம், அதாவது he doesn't encourage the media trial when the people is concerned. பர்சனலா நீங்க விஜயை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா,
ஓகேங்களா, ஆஸ் லைக் ஜோசப் விஜய்னு கொண்டு வந்தீங்கன்னா ஹி வில் ஷோ பேக். நான் தாண்டா ஆமாம் என்ன. இப்போ நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து அவரை அட்டாக் பண்ணுறீங்க. ஓகே, யூ ஆர் வுமனைசர், யூ டூ திஸ் தட் அப்படின்னு. இப்போ ஹி புட் எண்ட் டு இட். இது ஒரு பொலிட்டிக்கல் பேக் ஃபயர் ஆகும்னு நினச்சிருந்தாருன்னா இது பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஹி வாண்ட்ஸ் டு புட் திஸ் ஆஃப். ஆமாம், எவ்வளோ நாள் பேசுவார், எவ்வளவு நாள் பேசுவாய்? இது லாஸ்ட் மினிட்ல இதுதான் அவங்களுடைய லாஸ்ட் ஸ்ட்ரா. இதையும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொன்னீங்கன்னா, இந்த இதுன்னு கேட்டீங்கன்னா அம்பும்பாங்க. அம்புன்னா புஷா போச்சு, அம்புன்னா புஷா போச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்பலையா நீங்க அண்ணன் நம்ப மாட்டியா அப்படின்னு அவர் 2 வாரத்தை கேட்டாருன்னு வச்சுக்கோ, இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு அவர் ஏறுறாருங்கம்மா, ஏம்மா என்னை நம்ப மாட்டியாம்மா, அண்ணனை நம்ப மாட்டியா, ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாருங்க, உங்க தம்பியை நம்ப மாட்டீங்களா, உங்க பையனை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நரேட்டிவ் will change. அவர் பேசுறதுக்கு ஒன்றும் டைம் இருக்கு. nothing has happened. அவர் இந்த வார்த்தையை மட்டும் கேட்கிறாரு, assume me as Vijay now. ஓகே, அவரோட அழகா இல்ல, அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அண்ணனை நம்ப மாட்டீங்களா, இந்த தம்பியை நம்ப மாட்டீங்களா, உங்க பையனை நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னா போதும். இந்த 3 வார்த்தை கேட்டாருன்னா போதும். இவங்க எவ்வளோ பேசினாலும் சரி, எவ்வளோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு அம்பு விட்டாலும் சரி, ஓகேங்களா, this will get finished. பிளஸ் விஜய் அவர்கள் he lived through Me Too movement. இந்த மாதிரியான கீ மூவ்மெண்ட்ஸ்ல இருந்துமே he was never alligated into anything. எந்த விதமான ஒரு பிளாக் மார்க்கும் வந்து அவருக்கு வந்து இல்லை. இது வந்து ஐ மீன் as I said, நான் இது பர்சனல் லைஃப், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு இட், பட் திஸ் இஸ் நாட் அ கிரிமினல் ஆக்ட் தட் ஹி இஸ் டூயிங். அது வந்து மக்கள் வந்து should understand politics வந்து shouldn't be judged only based on morals. ஏன்னா வந்து அப்படி நம்ம மாரல்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, he is telling about corruption. He says that he will bring down the corruption to the core. I will bring this. மூட்டைக்கு கூட காசு வாங்க முடியாதுடா, 40 ரூபா கூட வாங்க முடியாது, 60 ரூபா கூட வாங்க முடியாது, 80 ரூபா கூட வாங்க முடியாது. அப்புறம் லட்சக்கணக்கில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் காசு வாங்குறான், ஒரு ஆர்டி ஆஃபீஸ் போனால் காசு வாங்குறான், ஒரு பட்டாக்கு காசு கேட்குறான், ஓகேங்களா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் காசு கேட்குறான். நம்ம இல்லைன்னா நம்ம மேலே ஒரு டூப்ளிகேட் எஃப்ஐஆர் போடுவான், நம்ம மேலே ஒரு ராங் நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல. ஸோ ஹி ஸ்டுட் அகேன்ஸ்ட் கரப்ஷன். திஸ் இஸ் அ வெரி பிக் மூவ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜயோட கூட்டணி போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் போனாங்க. தேர் பீன் இன் த வெயிட்டிங் லிஸ்ட். அவங்களுக்கு வந்து எப்படி கேரக்டர் எப்படி இருக்குதோ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ் தே பீன் இந்த கரெக்ட் ஆர் ராங். ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 2 பேரை வேணான்னு சொல்லிட்டாப்புல. இங்கே போகிற மாதிரி வரவங்க 23 கட்சி வரவன் போகிறவன் எல்லாம் ரைட்டு ரோ அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடையாது. ஸோ ஹி சீஸ் தட் த பர்சன் இஸ் கரெக்ட் பர்சன் ஆர் நாட். ஹி டூ த டூ டிலிஜென்ஸ். அப்படி பண்ணி தான் என் பார்ட்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழலுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த ஊழலுங்கும் போது இவங்களுக்கு they doesn't have an answer for it. நீங்கள் விஜய்க்கு ஆன்சர் வச்சிருக்கேன்ல, இன்னைக்கு எவ்வளோ well starting this interview would have a lot of questions. I think hopefully I answered it. ஆமா. Okay. First I came in a state of என்னடா ஏன்டா வந்து விஜய் அவர்கள் வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து he has put everything, he will put everything down. இந்த 2-3 வார்த்தை கேட்டாருன்னா போதுங்க, மக்கள்கிட்ட எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனா இவங்க ஊழல் பண்ணலங்கிறது மறையுமா? இதே வார்த்தைய அப்படியே திரும்ப அசியூம் பண்ணிக்கோங்க, நான் தான் வில்லன். இப்ப நான் ஊழல் செஞ்சிருக்கேன் நான் கேட்க முடியுமா? நீ பண்ணது எல்லாமே ஊழல் தான்டாம்பாங்க, நீ பண்ணது எல்லாமே ஊழல் தான்பாங்க. இத போய் இத can they con any politician can ask no இல்ல the people, நான் ஊழல் செஞ்சிருந்தேன்னா எனக்கு ஓட்டு போடாதீங்க. நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊழல் ஒண்ணுமே இல்ல, நான் ஊழல் செஞ்சிருந்தேன்னா எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றத எல்லா பொலிட்டிஷியனும் எல்லா யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்றாங்களோ அவங்க ஸ்டேஜ் ஏறி இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் ஊழல் செஞ்சிருந்தேன்னா எனக்கு ஓட்டு போடாதீங்க. திஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது தனி டிபார்ட்மெண்ட். பெரியார் மாதிரி நான் சொல்றேன், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டியும் சரி 18 கோயிலுக்கு அறங்காவலராக இருந்தார். புரிஞ்சுங்களா? 18 கோயில்களுக்கு அறங்காவலராக இருந்தார். எல்லா பதவியையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். கோயில் சாமி நம்பிக்கை இல்லாத பெரியார் வந்து 18 கோயிலுக்கு அறங்காவலராக இருந்தார். தட் இஸ் ஹிஸ்ட்ரி. அது அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வேற. இப்போ இந்த இதில் என்ன, தேர் ட்ரைங் டு மிங்கிள், அதாவது மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு தேர் ட்ரைங் டு போர் ஆல் திஸ் திங்ஸ் அகேன்ஸ்ட் விஜய்.
இது ஈஸியா வந்து ஒரு நடிகர் மேல நீங்க ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம், புரிஞ்சுங்களா? நாளைக்கு வந்து கிளிப்பிங் எடுத்து போடுவாங்க, த்ரிஷாவும் விஜயும் இருக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க, புரிஞ்சுங்களா? அதை ஒரு கொஞ்சம் ஏஏயா மாத்துவாங்க, வேற இதுல காட்டுவாங்க. This all will happen. Yeah, This all will happen. Okay. அவர்தான் அதே சொல்லிருக்காரு ஸ்பீச், நீங்க என்ன எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணுவீங்க, எவ்வளவு இதா ஆனாலும் சரி, ஓகேங்களா, நான் 3 வார்த்தையில he can change it. ஓகேங்களா? உங்களால இந்த கரப்ஷன், நான் ஊழல் பண்ணியிருந்தேன்னா என் அரசுக்கு நீ ஓட்டு போடாத அப்படின்ற ஒரு அறிக்கை உன்னால சொல்ல முடியுமா? ஒரு அறிக்கை சொல்ல முடியுமா? லீவ் எவ்ரிதிங். நீ எப்படி எதுன்றதுன்னா விட்டுரு. 41 பேர் செத்தப்ப, ஓகேங்களா, எதுக்கு நான் ஃப்ளைட்டு முடிச்சு உடனே ரிட்டர்ன் போனேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வந்து டெப்டி சிஎம் சொல்ல முடியுமா? ஐ மீன் அவர் கன்சர்னுக்காக பண்ணியிருந்திருப்பாரு, மக்களுடைய கன்சர்ன், மக்களோட கன்சர்னுக்காக திரும்ப துபாய் போயிட்டாரா? அவர் இங்கே இருந்தாருன்னா ரொம்ப பிரச்சனை. அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாங்க. 41 பேர் சேர்ந்தப்ப காலைல வரீங்க, மதியான ஃப்ளைட்ல கிளம்பி திரும்ப துபாய் போயிட்டீங்க. So your family is so much important to you, but you want to spoil others' family. Think about the narrative. One holiday is much more important than 41 people dead. Okay, but you want to spoil others' family. People are not giving space for this. ரொம்ப கஷ்டங்க. இப்போ நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, அதான் திரும்பவும் நான் சொல்லுவேன், நம்ம அம்மா அப்பா, ஓகே, வைஃபோட அம்மா அப்பா 2 பேர் எல்லாருமே வந்து நம்ம நல்லதுக்கு தானே யோசிப்பாங்க. ஆனா நிறைய டிவோர்ஸ்ல இந்த அம்மா அப்பானால தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இல்ல, அது ரொம்ப ஒரு ப்ராபபிள் ஃபேக்டர் தான். ஓகேங்களா? ஸோ அம்மா அப்பா லவ் பண்ற அம்மா அப்பானாலே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி மீடியா எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றவங்களுக்கு எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது? இதுனா ஸ்பியர் பாம் தான். இது புகை போட்டாதான் வந்து என்ன புகையா வெடிச்சிச்சா அப்படின்றத கிரியேட் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம வந்து we are just telling. நம்ம வந்து விஜய் நம்மள்ட்ட பேசல, எனக்கு எதுவும் தெரியாது, நம்ம நினைக்கிறத நம்ம பேசுறோம். this is the factors, this would have been a factor அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி பல பேர் இந்த யூடியூப்ல பேசுறாங்க பாருங்க. இன்னமும் அந்த விஜய் தெரு சைடு அவங்கன்னா விட மாட்டாங்க, ஆனா பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. திஸ் இஸ் ஆல் கிரியேட்டிங் a bad narrative for you. நீ சொல்லு, நீ எல்லாத்தையும் விட்டுருப்பா, நீ உன்னோட எல்லா ஸ்டேஜ்லையும் ஏறி நாங்கள் ஊழல் செய்திருந்தோம்னா எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பிக்க சொல்லுங்களேன். எல்லா கட்சி தலைவரையும், நாங்கள் ஊழல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க சொல்லுங்களேன். This is against corruption. This is a fight for a clean government. And அந்த clean government-ஓட fight வந்து எப்பவுமே வந்து very unclean way they try to bring you down. அப்படின்னா பார்க்க, this is one of the ways that they did it. எப்பவுமே சார் ஒரு ட்ரையல் வந்து ஐ மீன் இந்த மாதிரியான டிவோர்ஸ் கேசஸ் எல்லாமே வந்து ஒரு விமென் சப்போர்ட் பண்ணி தான் வந்து ரொம்ப இருக்கும். பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜானி டெப் அண்ட் ஆம்பர் ஹர்ட், அந்த இதில் வந்து ஜானி டெப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஆம்பர் ஹர்டை வந்து சிம்பத்தைஸ் பண்ணிட்டு இருந்த மக்கள் அப்படியே ஜானி டெப்க்கு வந்து மாறிட்டாங்க. ஒன்ஸ் ஹீ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங், ஒன்ஸ் டைம் வந்து பாஸ் ஆனதுக்கப்புறம் ஜானி டெப் சைடுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி ஐ ஃபீல் வி ஒன்லி ஹாவ் டு கிவ் இட் சம் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சம் டைமும் இல்லைங்க. ஓகே, நான் தான் சொல்றேன், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் தான் ஜெயிப்பான். ஓகேங்களா? படம் 2.25 மணி நேரம்னா வந்து 2 மணி நேரம் வந்து வில்லன் தான் ஜெயிப்பான், 1/4 மணி நேரம் மட்டும் தான் ஹீரோ. நாங்கள் காலேஜ் படிக்கும் போது தான் சொல்லுவோம், இல்லை நம்ம வில்லனாவே இருந்துடலாம், 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம், எதுக்கு 1/4 மணி நேரம் மட்டும் ஜாலியாக இருக்கணும். பட் ஆனால் சிச்சுவேஷன் வாரன்ஸ். ஓகேங்களா? அந்த 1/4 மணி நேரம் யார் ஜெயிக்கிறாங்கிறதா முக்கியம். ஓகேங்களா? இந்த சமயத்தில் வந்து இன்னொன்று ஒரு கேள்வியும் வருது சார். இனிமேல் வந்து விஜய் அவர்கள் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியை வந்து இன்னும் ஐ மீன் வில் ஹி கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா வந்து அவருக்கு இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் வருது, இந்த மாதிரியான பப்ளிக் இமேஜ் வந்து கிரியேட் ஆகுது. இதெல்லாமே விட்டுட்டு அவர் போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மக்கள் பேசிக்கிறாங்க. இது உண்மையா சார்? இது உண்மையா இருக்குமா? இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அந்த கோஷ்டியோட ஒரு புகைச்சலாக தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஆள் ஸ்மியர் பாம் போட்டார். இந்த ரிசப்ஷன் போனதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேத்துக்கும் பத்திரிக்கை வச்சுருப்பாங்க, போயிருப்பார்.
ஓகேங்களா, இது கேஷுவலாகவும் இருக்கலாம், ஓகேங்களா, நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம், ஓகேங்களா, இருக்கலாம் தான், ஓகேங்களா. அவங்க 2 பேர், ஏன்னா 2 பேருக்கு பார்த்துருக்கேன். ஐ மீன் தட் ப்ரொடியூசர் இஸ் அ பிக் ப்ரொடியூசர், அகோரம் கல்பாத்தி. ஸோ த்ரிஷாக்கு அவங்க பத்திரிகை வச்சிருக்க மாட்டாங்களா? த்ரிஷாக்கு பத்திரிகை வச்சிருக்க மாட்டாங்களா? வச்சிருப்பாங்கல்ல. வச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரே தெருவில் இருக்கீங்க, ஓகே, ஏப்பா போகலாமாப்பா கல்யாணத்துக்கு, நம்ம ஒரே ஆஃபீஸில் இருக்கிறோம், கல்யாணத்துக்கு ஒன்றா தானே போகிறோம், ஓகேங்களா, ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், ஓகே, கல்யாணத்துக்கு ஒன்றா தானே போகிறோம். இன்கேஸ் இங்கே வெளியூரில் கல்யாணம் நடக்குதுன்னா மெட்ராஸில் இருக்கவங்கன்னா சேர்ந்து போகிறோம் ஒன்றா. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போகிறோம் சேர்ந்து போகலாம், ஓகே ரைட்டு. இதில் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸு கூட ஒரே நாங்கள் கூட நான் என்ன சொன்னேன், ப்ளூ போட்டிருக்கோம். இல்லை நம்ம வேஷ்டி கட்டுறோம், ஓகேங்களா, நாங்கள் வேஷ்டி கட்டுறோம், ஓகே, நம்ம சொல்லுவோம் திஸ் கிறிஸ்டியன் மேரேஜ் மேன், ஓகே, வேற பிளேசர்மோ, ஓகே, he goes to the marriage in that way, ஓகேங்களா. கல்பாத்திக்கு வந்து வேஷ்டி கட்டிட்டு போனாரு, இதுக்கு முன்னாடி ஜெகன் அவங்க கல்யாணத்துக்கு போனாரு, அப்ப சூட்ல போனாரு, சூட் அண்ட் பிளேசர் போனாரு, ஓகேங்களா. கிறிஸ்டியன் மேரேஜ்க்கு இப்படி போகலாம், இதுக்கு இந்த மாதிரி போகலாம், ஓகே. திஸ் இஸ் த ஜஸ்ட் ட்ரெஸ் கிஸ். என்னங்க ஒரு மனுஷனால ட்ரெஸ் கூட வாங்க நாங்க இது பண்ணக்கூடாது. எல்லா இவ்வளோ ஹைப்பர் அனலைஸ் பண்ற மக்களுக்கு வந்து இது ஏன் வந்து இந்த டைம்ல வருது, ஏன் வந்து ஒரு டிவோர்ஸ் இந்த டைம்ல வருது, இல்லை ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இல்லை, இது முடியும் மக்களுக்கு, ஓகேங்களா. நீங்க சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்ட பார்வை மக்களுக்கு இருக்கு. அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை, மக்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாரும் பார்த்தா தான் அது ஹிட் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஒரு பெண்ணின் எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் வந்து சொல்கிறேன், மிஸ்டர் விஜய், மிஸ்டர் சங்கீதா, அவர் த்ரிஷா, ஓகே, மிஸ் த்ரிஷா, ஓகே, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஹியூமன் வேல்யூஸ். எல்லாத்தையும் மதிங்க தான் சொல்கிறேன், அதுக்காக ஒரு துச்சமாக மதிக்கக்கூடாதுல்ல, ஓகே. ஸோ இப்போ கூத்தாடின்னு சொல்லி விஜயை சொல்லும் போது ரசிகர்களுக்கு எவ்வளோ கோவம் வருதோ, அதே மாதிரி ஒரு தப்பான பெயர் சொல்லி ஒரு நடிகையை சொல்லும் போதும் தோணும்ல, ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு இதாக யோசிங்க. பிளஸ் அதாவது பாலிடிக்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பர்சனல் லைஃப். அதுதான் இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸ்னால தான் இந்த மாதிரி வருது, இல்லைன்னா வந்திருக்காது, இது இந்த மாதிரி வந்திருக்காது, புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி வந்திருக்காது. பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, திஸ் வாட் இட் இஸ், he is a strategy-ங்க. அவர் கண்டிப்பா சொல்றேன், yes put this bomb down. இப்போ வந்து இந்த இவங்களுக்கு எந்த அம்புமே இல்லை, அடுத்து என்ன பண்ணலான்னு தெரியல. எஸ் புட் எண்ட் டு ஆல் திஸ் திங்ஸ். ப்ளஸ் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து வந்திருக்கு. நிறைய பேர் வந்து சதிகள் வந்து அவர் மேலே வந்து வைக்கப்பட்டிருந்தது. பட் அதெல்லாமே மீறி வந்து மக்களுடைய சிம்பத்தியை வந்து அவரோட இருந்தது. பட் இந்த சிச்சுவேஷனில் இட்ஸ் ஸ்லைட்லி ஸ்டர்ட் அப்படின்னு வந்து நத்திங் லைக் தட். ஓகே, நான் சொன்னேன் இல்லை, 3 கேள்வி வந்து மக்கள்கிட்ட அவர் பேசினார்னா போதும், ஓகேங்களா, அப்பா விடுப்பா அப்படின்ட்டுருவாங்க. இது இப்போ ரைஸ் ஆகலை, எல்லாருமே சங்கீதாவுக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்க. நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம், நோ திஸ் இஸ் ஃபேமிலி, யூ ஷுட் நாட் டாக் லைக் திஸ்ன்னு சொல்லி நம்ம தான் சொன்னோம், ஓகேங்களா. நம்ம தான் சொன்னோம். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறோம், எல்லா பெண்களுக்கும் அது உண்டுங்கிறோம். எல்லாத்தையும் கொச்சப்படுத்திடாதீங்களே. எல்லா பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சார், ஆண்களும் வந்து இந்த சமுதாயத்துல எல்லாமே சொல்றேன். நம்ம ஒரு டிவோர்ஸ்னாலே வந்து we automatically tend to blame it on the man. ஒரு any affairனாலே அது டபுள் ஸ்டாண்டர்ட். இல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, this is all will come to an endங்க. இது இந்த பொலிட்டிக்கல் கீனால it is getting flare up, ஓகேங்களா. அடுத்த வீட்டு நெய்ல ஸ்வீட் செஞ்சா நல்லா தான் இருக்கு அப்படின்னு தலைவரே தானே சொன்னாரு. அதுதான் அடுத்த வீட்டு நெய்ல ஸ்வீட்ன்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ திஸ் வாட் இட் இஸ். ஏன்னா பாருங்க, நிறைய லைஃப் போடுறதுக்கான ரீசன் என்ன, லைஃப் போடுறதுக்கான ரீசன் என்ன மக்கள் கேட்பாங்க. இப்போ இந்த மக்கள்லாம் இந்த டிவியை பார்த்துட்டு நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, இந்த டிவியை பார்ப்பாங்க, ஓகேங்களா, அந்த டிவியை பார்ப்பாங்க, எல்லா டிவியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏன் மக்கள் டிவியை நம்புற மாதிரி இருந்துச்சுன்னா யூடியூபே வளர்ந்துருக்காதுங்க, யூடியூபே வளர்ந்துருக்காது, ஓகேங்களா. மக்கள் டிவியை நம்பல, ஓகேங்களா. சில டிவினா மக்கள் பார்க்கறதே கிடையாது.
நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல எங்க வீட்ல டிவியே இல்ல. ஓகே, we don't have a TV at all. ஓகே. ஸோ அந்த மாதிரி அது வந்து ரொம்ப மெட்ரோஸ்ல தான் வந்திருக்கு. நான் சொல்றது டவுன் சவுத் பீப்புள்ல ஹூ கோஸ் பை டிவி அண்ட் ஆல் திஸ் திங்ஸ், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரீச் ஆகுது. ஓகேங்களா, ஒரு பேட்டி போதுங்க, 3 வார்த்தைகள் போதும், திஸ் ஆல் வில் கோ ஆஃப். நத்திங். மக்களுக்கு வந்து விஜயோடைய பர்சனல் லைஃப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து கரப்ஷனை ஒழிக்கணும், ஃபேஷிசமை ஒழிக்கணும், அதுக்கப்புறம் இந்த வாரிசு அரசியலை ஒழிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் வந்து எப்போதுமே வந்து தே ஃபீல் விஜய் இஸ் ஐ ஃபீல் தட் இஸ் வை தே லுக் அட் ஹிம் அஸ் விஜய்னா ஒரு ஆக்டரா மட்டும் அவங்க பார்க்கல. புரிஞ்சுங்களா? விஜய் வந்து ஒரு சேஞ்ச் மேக்கரா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஆக்டரும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, எல்லா ஆக்டரும் வந்து தோற்று போயிட்டாங்கன்னா, ஆனால் விஜய் வாஸ் கண்டினியூஸ்லி டூயிங் ஆல் திஸ் ஒர்க். இன்றைக்கி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி எப்படி வந்து தையல் மிஷினை கொடுத்து எல்லாத்துக்குமே இது பண்ணி எல்லாமே நல்லது செஞ்சாரோ, புரிஞ்சுங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் வந்து முன்னாடியே செஞ்சிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, டவுன் சவுத்தில் இன் டு த ரூரல் ஏரியாஸ் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஃபோட்டோ மட்டுமே வச்சு நலத்திட்டங்களை செஞ்சு ஏற்கனவே வந்து கால் பதிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஏற்கனவே வந்து இவங்க வந்து கால் பதிச்சிட்டாங்க. ஓகேங்களா, பிஃபோர் என்ட்ரிங் டு த பாலிடிக்ஸ், ஓகே, நாட் ஈவன் வித் தேர் திஸ் திங், ஒன்லி ஷோயிங் பை த விஜய் ஃபோட்டோ அண்ட் தேர் குட்வில் டு த பீப்புள் அண்ட் தேர் குட் ஸ்டாண்டர்ட்ஸ் டு த பீப்புள். ரூரல் ஏரியாஸில் ரூரலில் விஜய் இல்லைங்கிறாங்க. ஓகேங்களா, விஜய் எந்தெந்த இதுலன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இல்லாமல் போட்டி போட முடியுமோ அந்தந்த இடத்துலன்னா போட்டி போட்டு ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிராம சபா மீட்டிங்கில் வந்து உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இவன் நான் எதுக்கிட்டா பேச விட்டாங்க, அவனை எதுக்கிட்டா பேச விட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் வந்துருச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து எங்கேயுமே தோய்வாவில் பாருங்க, எல்லா திருமுனை பிரச்சாரமும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, யாருமே தோய்வாவில். கும்பல் குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு விஜய் வரல, எல்லா பிரச்சாரத்துக்கும் வந்து மக்கள் மட்டும் தான் போகிறாங்க. ஐ மீன் லீடர்ஸ் வந்து போயிட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து தாவேகா ஸ்பீக்கர்ஸ் ஆர் டூயிங் இட். மக்கள் ஆரவாரமா வராங்க கூட்டத்துக்கு, விஜய் இல்லாமலே வராங்க. அப்படிங்கும் போது எங்க அப்பா பேசுறதுக்கெல்லாம் வராங்க. So you don't I will not take this sentence, this should be deleted. அவர் பேசுனதுக்கு தான் வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. they are going forward. புரிஞ்சுங்களா? ஸோ they wants against corruption. நான் வந்து அவங்க மேனிஃபெஸ்டோட சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு மக்கள் டீம் உருவாக்குங்கன்னு என்னோட அவங்க மேனிஃபெஸ்டோ கேட்கும் போது ஐ டன் திஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன். ஓகேங்களா, எல்லாருமே எப்படி போக முடியும், மேக் இட். ஏன்னா அந்த டிவிஎஸ்சி டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டாண்டி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டியை பார்த்து ஃபோன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும், இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாமா வேணாமான்னு. ஆனால் அங்கே நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன் சொல்லிட்டு நான் அங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுவீங்கல்ல, பிகாஸ் ஸோ உங்களுக்கு ஹார்ம் ஆகாதுன்றதை நீங்கள் என்னை நம்புவீங்க. யூ வில் நாட் பிலீவ் அ காப், எஸ், ஓகே, பட் யூ வில் பிலீவ் மீ. ஓகே, அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன்ஸ்னு ஒரு மக்கள் இயக்கத்தை கொண்டு வாங்க, வாலண்டியர்ஸை கொண்டு வாங்க. எங்களுக்குன்னா காசு வேணாம், காசு இல்லாமல் இந்த தொகுதிக்கு இவ்வளோ எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, எந்த தாலுக்கா ஆஃபீஸு, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸு, எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறோம். அவன் லஞ்சம் வாங்குறான், எவ்வளோ லஞ்சம் வாங்குறான், எந்த போலீஸ் ஸ்டேஷனில் லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி வந்து பேசுகிறாங்க. இப்படி பண்ணால் இந்த தமிழ்நாடு உருப்படாதாங்க. இதுக்கு துணை நிற்கிற விஜய்க்கு மக்கள் போவாங்களா? புரிஞ்சுங்களா? என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு லைவ் நியூஸ்ல போட்டு காட்டுறாங்களே, இந்த கவர்மெண்ட்டுக்கு போவாங்களா? Their people are for Vijay is only for his deeds, for his good deeds. He is against corruption. கொள்கை எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க கொள்கை, கரப்ஷன் ஃப்ரீ ஆக்குங்க. அதுதானங்க அல்டிமேட்டான கொள்கை. இவங்க இந்த நிக்கிற அத்தனை பேரும் சொல்லட்டும், நான் ஊழல்வாதினா எனக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு கேட்க சொல்லுங்க. எங்க தொகுதிக்குன்னா வந்தாங்கன்னு வச்சுங்க, சிரிப்பாங்க வேற. நேருவனா பார்த்து நான் ஊழல்வாதினா எனக்கு ஓட்டு போடாதன்னு அவர் போய் சொல்ல முடியுமா? கே நேரு பார்த்து சிரிப்பாங்க. ஆசிங் ஃப்ரம் த ட்ரிச்சின்றதுனால சொல்றேன், மக்கள்லாம் சிரிப்பாங்க. ஒரு எம்எல்ஏ பார்த்து சிரிப்பாங்க.
ஒரு கவுன்சிலரே பார்த்து சொல்லிப்பாங்க, வீட்டு வாசல்ல மணல் கொட்டினா வந்து நேரா வந்து காசு கேட்கறான் கவுன்சிலர். அவன் ஏதோ இது ஒட்டுவது ஒழுவுதுன்னு சொல்லி வீட்டை ரெடி பண்ணுவான், அதுக்கு வந்து துட்டை கொடுப்பான். வீட்டு வாசல்ல மணல் டிரான்ஸ்போர்ட் இதாகுது அப்படிமா, பெரிய அப்பதான் இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மாதிரி வந்து கேட்பாரு. அவன் வேற எங்க போட்டு வேலை செய்வான், வீட்டு உள்ளுக்குள்ள ஹாலுக்குள்ள போட்டா வேலை செய்ய முடியும்? எல்லாத்துக்குங்க சின்ன சின்னதா சொல்றேன், ஒரு கவுன்சிலர்ல இருந்து தலை வரைக்கும், அதுனா வந்து லேக்ஸ் இன் க்ரோர்ஸ்ங்கிறாங்க, அதுதான் ஜீரோவே என்ன கவுண்ட் பண்ண தெரியாது எனக்கு. they are doing it in that way. கீழே இருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஊழல் இல்லாம வந்து ஒருத்தர் வந்து உட்காரணும் அப்படின்னா மக்கள் will support விஜய். மக்கள் will support விஜய். I'm just telling you. Now, removing all his personal things, even though we spoke for on the personal ground also, all these things, leaving all these things, people are behind Vijay only for his political move. His political movement-க்கு தான் அவர் மேலே வந்தார், புரிஞ்சுங்களா? he will do good for him. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் will go towards விஜய். ரொம்ப ரொம்ப நன்றி சார். Thank you so much.